சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசி, உங்க ராசிநாதன் சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்காரு, அதாவது மீன ராசியில இருக்காங்க. ராகுவோடையும் சூரியனோடையும் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் கும்பராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் குரு மேஷ ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் வக்ரமாவாரு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து பாருங்க 6ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறாரு. சரிங்களா, 6ஆம் இடத்துல போய் உச்ச பலத்தோடு இருக்காரு. அங்க ராகுவோடு இருக்காரு. சின்னதா சில மைனஸ் இருக்கும், சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். சரிங்களா, ஆரம்ப பகுதி கொஞ்சம் உடல் உபாதைகள், சில குழப்பங்கள் வரலாம். ஏன்னா ராகு வந்து சுக்கிரனோடு சேரக்கூடாது. சின்ன சின்ன உடல் உபாதைகள், மாத்திரை மருந்து எடுக்கிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, மருத்துவ செலவு வர்றது, சின்ன சின்ன செலவு தான் வரும், பெரிய அளவுக்கு இருக்காது. இதெல்லாமே துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கும். ஏதோ மாத்திரை மருந்துக்காக ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி ஏதோ பண்ணுவீங்க. ஆனா இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சுக்கிரனோட பயிற்சி நடக்குது. ஆரம்ப பகுதியில கொஞ்சம் சுமாரா போனாலும் பிற்பகுதிக்கு மேல 24ஆம் தேதிக்கு மேல பாருங்க நல்லா இருக்குங்க. ராசிநாதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு, குருவோட சேர்ந்துருவார். உங்க ராசியவே பார்ப்பார். ஆல்ரெடி உங்களுக்கு குரு உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு. சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி பார்க்கறது நல்ல ஒரு அமைப்புங்க. ஆரம்ப பகுதியில ஏதோ சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நடுப்பகுதிக்கு மேல பிற்பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருப்பீங்க. இந்த மாதம் நல்ல மாதம், பயன்படுத்திக்கிங்க. ஒரு அற்புதமான மாதம். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் வந்து ராவோடு இருந்தாலும் குரு உங்க ராசியை பார்க்கிறாரு. உங்க மேல ஒரு வெளிச்சம் படுது. சரிங்களா, அதனால வந்து இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். சரிங்களா, ஆனா ஆரம்ப பகுதி கொஞ்சம் யாரையும் நம்பாதீங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் யாரையும் நம்ப வேண்டாம். அவசர முடிவு எடுக்காதீங்க. எதா இருந்தாலும் 3-4 தடவை யோசிச்சு முடிவு எடுங்க. அவசர குணம் கொஞ்சம் வரும். சரிங்களா, கவனமா இருக்கணும். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நடுப்பகுதிக்கு மேல பிற்பகுதியில ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பாருங்க சூரியனோட பயிற்சி, உங்க ராசிக்கு சூரியன் யாரு? 11ஆம் அதிபதி. அவர் வந்து பாருங்க 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. லாபங்கள் நிறைய கிடைக்குங்க. 14ஆம் தேதிக்கு மேல பாருங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். ஆரம்ப பகுதியில ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிடுவீங்க. ஒரு சில பேருக்கு பாருங்க ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வரன் உங்களுக்கு அமையும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கங்க சார், முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் நல்ல மாதமா இருக்கும். வேலை கிடைக்கும். உங்களுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா 6ல ராகு இருக்காரு. 6ஆம் இடத்துல ராகு ருண ரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாங்கி தந்துருவாரு, வேலை வாங்கி கொடுப்பார் ராகு பகவான். அது உங்க ராசிநாதன் உங்களுக்கு நல்ல நிலைமையில கடைசி பகுதி வந்துடுறாரு. வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சிரும். 14ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்களை பார்க்க போறீங்க. அதே மாதிரி வந்து பாருங்க உங்க ராசிக்கு தனாதிபதி செவ்வாய் வந்து 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போறாரு. சரிங்களா, 6ஆம் இடத்துக்கு போறாரு, ராகுட போய் சேர்றாரு. பண விஷயத்துல இந்த மாதம் பண விஷயத்துல இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. யார்ட்டையும் வெளி பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க, ஏமாந்து போகாதீங்க. சரிங்களா, கடன் கொடுக்கறதோ வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் 24ஆம் தேதியெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு 24ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். திருமணத்துக்காக முயற்சி உங்களுக்கு சாதகமா இருக்க போது. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. ஒரு சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில இருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. சரிங்களா, இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. நல்ல மாதம் தான். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். வெளிநாடு போகணும்னு நிறைய பேருக்கு ஆசை, கனவு, லட்சியம் இருக்கும். ஆனா உங்களால போக முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா போக முடியல. குடும்ப சூழ்நிலையால, பணப்பிரச்சனையால, வருமான குறைபாடுனால ஏதோ ஒன்று பிரச்சனை. ஆனா இந்த மாதம் வெளிநாடு, துலாம் ராசி நேயர்கள் இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். நல்ல மாதம், வெளிநாடு போக முடியும். பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க விசா கிடைச்சிரும், பிஆர் கிடைச்சிரும். இந்த நாட்டோட குடியுரிமை கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு அருமையா இருக்கு. சரிங்களா, நல்ல மாதம். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா உங்களுக்கு வளர்ச்சி இருக்குங்க. இந்த மாதம் நிறைய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. நல்ல நண்பர்கள் அறிமுகமாவாங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும், நிறைய லாபங்கள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தையோட உதவி கிடைக்கும். தந்தை மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலை,
கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. சரிங்களா? வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க, பயன்படுத்திக்கங்க. அரசாங்க வேலை ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் ஒரு சில பேருக்கு வேலையில் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம், ப்ரைவேட் ஜாப்ல இருக்கலாம். எந்த ஒரு ஜாப்ல இருந்தாலும் ப்ரொமோஷன், பதவி, பட்டம், பதவி உயர்வு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். ராசிநாதன் வந்து பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நடுப்பதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 24 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ராசியும் குரு பார்க்குறாரு. இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. சரிங்களா? இந்த மாதம் நல்லா இருக்கும், நல்ல மாதம். சரிங்களா? உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். துலாம் ராசியில் 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, இனிமேல் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் நடக்காது, நல்ல விஷயம் நடக்குதா, கெட்ட விஷயம் நடக்குதா, எல்லாமே ஜாதகத்தை பார்த்தா துல்லியமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தசாபுத்தி ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே தசாபுத்தி தான். தசாநாதன் யாரு, புத்திநாதன் யாரு, என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்க ராசிநாதன் சுக்கிரன் எங்க இருக்காங்க, லக்னாதிபதியோட நிலைமை, லக்னாதிபதி தாங்க ரொம்ப முக்கியம். 12 கட்டத்துல ஜாதகம், இந்த 12 கட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 12 கட்டத்துல லக்னாதிபதி தான் ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி நல்லா இருந்தாதான் நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், நல்ல விஷயங்கள். லக்னாதிபதி கெட்டு போய், லக்னம் கெட்டு போய், லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா உங்களால எதுவுமே அனுபவிக்க முடியாது. லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஜாதகத்துல. இப்ப லக்னாதிபதி எப்படி இருக்காங்க, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்க, என்ன கிரகங்களோட சேர்ந்து இருக்காங்க, என்ன கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் பாருங்க. அது ரொம்ப முக்கியம். உங்க சுய ஜாதகத்தை ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.